Greetings to you all. Welcome to Class 10 English Basic Quiz Answer Discussion Week 6. Dear children, now we are going to discuss the question answers from the week 6. Shall we start? Okay, you have a few questions and you're supposed to read it and give the answers. So first we have comprehension, okay, poem comprehension. Read the following poem carefully and answer the given questions. Shall we read? Okay. Whom they brought, her warrior did. She nor swooned nor uttered cry. All her maidens watching said, she must weep or she will die. அதை வேற ஒன்றும் இல்லை. ஹோம் தி ப்ராட், அவங்களோட வீட்டுக்கு அவங்களோட ஹஸ்பண்டை இறந்து கொண்டு வராங்க. ஒரு வேரியர், ஒரு சோல்ஜர்னு வைங்களேன், நாட்டுக்காக காப்பாற்ற போனவங்க. ஸோ அவங்க டெட்டாக வராங்க. ஆனால் ஒய்ஃபு அழவே இல்லை. ஷி நெய்தர் சூண்ட் நார் அட்டர்ட் க்ரை, அழவே இல்லை. ஆல் ஓர் மேடன்ஸ், அவங்க ஃப்ரெண்ட்ஸு தோழிங்கெல்லாம் இப்படி இருக்கிறாங்களே, அழாமல் இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு தேர் வாட்சிங் அண்ட் செல்லிங் ஷீ மஸ்ட் வீப் ஆர் ஷீ வில் டை. இவங்க அழலைனாக்கா செத்துருவாங்க, இப்படி இருக்கக்கூடாது, லைக் தட். தென் தே ப்ரேஸ்ட் ஹிம் சாஃப்ட் அண்ட் லோ. அப்போ சொல்கிறாங்க they were praising him. இவங்க எப்படிப்பட்டவங்க. ஸோ ஆல் த அதர் திங்ஸ், நோ, லைக் ஆனஸ்ட், ட்ரூத், சாஃப்ட், சிம்பிள், சின்சியர், ஹார்ட் ஒர்க்கிங், எஃபிஷியன்ட், எல்லாம் குட் வேர்ட்ஸ். தேர் ப்ரைசிங் சாஃப்ட் அண்ட் லோ. ஏன்னா துக்கமான வீடு இல்லையா, ஸோ சாஃப்ட் அண்ட் லோவாக பண்ணுறாங்க. ஸோ வை ஐ எம் எக்ஸ்பிளைனிங் இஸ் ஒன்லி வென் வி டிஸ்கஸ் தி ஆன்சர்ஸ் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். கால்ட் ஹிம் worthy டு பி லவ்ட். ஸோ அவங்க ரொம்ப நல்லவங்கன்னு புகழாரம் சொல்கிறாங்க. ட்ரூவஸ்ட் ஃப்ரெண்ட் அண்ட் நோபிளஸ்ட் ஃபோ. பட் நல்ல ட்ரூ ஃப்ரெண்டாக்கும் நோபிளஸ்ட் ஃபோனா எனிமி. எட் ஷி நெய்தர் ஸ்போக் நார் மூவ்ட். ஆனால் எவ்வளோ தான் தோழிகள் எல்லாம் நல்லது சொல்கிறாங்க, எல்லாமே சொல்கிறாங்க, பட் த வைஃப் நெவர் அட்டர்ட் அ வேர்ட். அவங்க எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் அப்படியே இருக்கிறாங்க, ஒரு சேஞ்ச் இல்லை. ஸ்டோல் எ maiden from her place, lightly to the warrior stepped, took the face cloth from the face, yet she neither moved nor wept. So இந்த மாதிரி சிச்சுவேஷனில் one lady went away from the place, அதாவது நின்ன இடத்துல இருந்து நகர்ந்து போயிட்டாங்க. ஓகே, அது மட்டும் இல்லை, ஃபேஸ் கிளாத், ஃபேஸ் கவராக இருக்கு இல்லையா, அதையும் கழட்டுறாங்க. டுக் த ஃபேஸ் கிளாத் ஃப்ரம் த ஃபேஸ், மூஞ்சி மூடி இருக்கிறத கழட்டி வைக்கிறாங்க. எட் ஆனாலும் ஷி நெய்தர் மூவ்ட் நார் வெப்ட். மறுபடியும் ஒரு சின்ன அழுகை, ஒரு கவலையோ, அது கவலை மனசில் இருக்குது, பட் ஷி இஸ் நாட் எக்ஸ்பிரஸிங் இன் அவுட் சைட். ஓகே, ஸோ ஷி நெய்தர் மூவ்ட் நார் வெப்ட், அழலை. ரோஸ் a nurse of 90 years, set his child upon her knee. Like summer tempest came her tears. Sweet my child, I live for thee. இப்போ இந்த மாதிரி சிச்சுவேஷனில் ரோஸ் நர்ஸ் ஆஃப் 90 years, அப்போது ஒரு பெரிய அம்மா, ஒரு தாய் வராங்க. வந்துட்டு ஒரு 90 yearsனால் நல்ல மூதாட்டி, ஒரு கிராண்ட் மதர் வராங்க. செட் இஸ் சைல்ட் அப்போன் ஹர் நீ. அந்த அம்மா அந்த பையனை மடியில் வச்சுட்டு, யாரை, இறந்து போனவங்களை தூக்கி, செட் இஸ் சைல்ட் அப்போன் ஹர் நீ, மடியில் வச்சுட்டு பார்த்தோன்னே அவங்களால தாங்க முடியல, கலங்கிட்டாங்க. லைக் சம்மர் டெம்பெஸ்ட் கேம் ஹர் டியர்ஸ், தாங்க முடியல. ஷி இஸ் க்ரைங் லைக் எனிதிங். டெம்பெஸ்ட்னா அப்படி சூறாவளியாட்டும் ஷி இஸ் க்ரைங். ஸ்வீட் மை சைல்ட், ஐ லிவ் ஃபார் தி. நான் உனக்காக தானேடா வாழ்ந்துட்டுருக்குறேன், என்னை விட்டுட்டு போயிட்டியே அப்படின்னு அழுறாங்க. ஓகே, நான் நோ நீட் டு கோ இன் டெப்த், திஸ் இஸ் வெரி பிக் திங். நிறைய மீனிங்ஸ் எல்லாம் இருக்குது, தட் யூ கேன் டூ லேட்டர். நமக்கு வாட்ஸ்டல் காம்ப்ரிஹென்ஷனுக்கு வரலாம். So first question is, what is the meaning of the line stole a maiden from her place? இப்போ இந்த மீனிங் என்ன? stole a maiden from her placeக்கு மீனிங் என்ன? 9th லைனில் இருக்கு பாருங்க. stole a maiden from her place, lightly to the warrior stepped. அப்படின்னு you have the options. A young woman moved from her place quietly. A young woman took something surreptitiously. A young woman pilfered something quietly. A young woman was removed from her place quietly.
The answer என்னன்னாக்கா a young woman moved from her place quietly. அந்த இடத்துல நின்று அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நகர்ந்து போயிட்டாங்க. Second question children, according to the poem, who is the truest friend and noblest for? True friend யாரு, noblest எதுக்காக? And your options are the wife of the dead warrior, the child of the dead warrior, the 90-year-old nurse, the dead warrior. Truest friend யாரை குறிக்குதுங்க? The dead warrior, இறந்து போனாங்க இல்லையா, அவங்க தான் உண்மையான தோழன், noble man. சரியா? Okay children, third question, what happened when the cloth was removed from the face of the warrior? அந்த வாரியர் ஓட மூஞ்சிலிருந்து கிளாத் ரிமூவ் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அப்போ என்ன நடந்தது? வாட் ஹேப்பன்ட்? யுவர் ஆப்ஷன்ஸ் ஆர் the wife was still and silent, the child started crying, the wife burst into tears, the crowd was moved with compassion. ஸோ அப்போ முகத்திலிருந்து துணி எடுத்தப்புறமும் ஒய்ஃப்க்கு என்ன நடந்தது? அழுதாங்களா? இல்லை இல்லையா? ஸோ த ஒய்ஃப் வாஸ் ஸ்டில் அண்ட் சைலண்ட். மறுபடியும் அமைதியாக அப்படியே இருக்கிறாங்க. Fourth question children, which of the following lines has the same figure of speech as in line 15? இந்த line 15ல இருக்குது இல்லையா, line 15 என்னது? Like summer tempest came her tears. இதே லைன் மாதிரி இன்னொரு figure of speech எதாக்கும்? Your options are Death lays his icy hand on kings, Judith is the star of her family, your faces as a book where men may read strange matters, and D1 is O death, where is thy sting? மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே. Okay, the answer is your faces as a book where men may read strange matters. Fine children? Okay, now இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். Fifth one, what is the rhyming scheme of the first stanza? The first stanza read பண்ணும்போது பார்க்கலாம். Home they brought her warrior dead, she nor swooned nor uttered cry, all her maidens watching said, she must weep or she will die. அப்போ உங்க ஃபர்ஸ்ட் லைன்ல லாஸ்ட் வேர்ட் என்ன? dead. தேர்ட் லைன் லாஸ்ட் வேர்ட் said. டெட் செட், டெட்டு செட். அப்போ ரெண்டு சேமாக இருக்குதா, அது ரெண்டுக்கும் ஏ போட்டுக்கோங்க. செகண்ட் லைன் லாஸ்ட் வேர்ட் க்ரை, ஃபோர்த் லைன் லாஸ்ட் வேர்ட் டை, க்ரை டை, க்ரை டை. அப்போ ஏபி ஏபி. ஸோ தட் இஸ் த ரைமிங் ஸ்கீம் ஆஃப் திஸ் poem. Okay, the first answer. Fifth question. Okay, moving on to 16th question. The baby is only 1 month old. She can dash, speak, dash, walk. Okay, அப்போ you're having the options either or, neither nor, both and, not only but also. அப்போ what you should do, you have to put the words in the place and check whether it is suiting correctly. The baby is only 1 month old. She can neither speak nor walk. அதாவது ரெண்டும் முடியல. இப்போ எய்தர் ஸ்பீக் ஆர் வாக் வராது. சரியா? போத்தும் அண்டும் வருதில்ல. ஸோ ஷி கேன் நெய்தர் ஸ்பீக், ஸ்பீக்கிங்கும் இல்லை, நார் வாக், வாக்கிங்கும் இல்லை. ஃபைன் சில்ட்ரன். 17th question. Dash is a good exercise, but you should do it regularly. So here you can see in gerund to infinity and all studied, no, that one. So gerund என்ன வரணும்? You have to write ing. Okay, noun பாதி verb பாதி இரண்டும் சேர்ந்த கலவை தான் gerund. Okay, you have the options cycling, cycle, to cycling. So answer is cycling is a good exercise, but you should do it regularly. Fine children. Moving on to 18th question. My mother will go shopping when her friend dash. So my mother will go shopping. அதாவது நியர் ஃபியூச்சரை வந்து முடிவெடுக்கிறாங்க. அண்டர்ஸ்டாண்ட்? இட் இஸ் ஆல்மோஸ்ட் finalized. In that case you can use simple present tense. அப்படின்னா என்ன? எஸ் சேர்க்கணும். சிங்குலர்னாக்கா எஸ் சேர்க்கணும், நிறைய பேர் ப்ளூரல்னாக்கா எஸ் சேர்க்க வேணாம். யுவர் ஆப்ஷன்ஸ் ஆர் ஹேஸ் கம், கம், comes, will come. So my mother will go shopping when her friend comes. Fine children. Okay, moving on to 19th question. Deepika must have completed that project. So you have to change into passive form. So Deepika must have completed project. But passive form என்ன பண்ணா, first itself divided the sentence into 3 parts. Subject, verb, object. அப்போ Deepika இது subject.
must have completed verb. That project வந்து object. சரியா? So but that project is already given. So that project, so your options are must have been completed by Deepika, must have completed by Deepika, must had completed by Deepika, must have been completed by Deepika. So that project must have been completed by Deepika. So option D is the right answer. Fine, children? Okay, moving on to 20th question. Choose the sentence that has the same meaning and is grammatically correct. He said, give a cup of tea please. அப்போ grammatically correctான sentence எழுதணும். And your options are, he asked me to give a cup of tea. என்னமோ இடிக்குதுல? Yes. B. He requested me to give a cup of tea. C. He ordered me to give a cup of tea. இங்க clear-ஆ please இருக்குது. அப்போ கண்டிப்பாக ordered வரக்கூடாது. Fourth. He commands me to give a cup of tea. So இப்போ answer is, he requested me to give a cup of tea. Fine, children? I hope all of you understood. You can listen again for detailed explanation. We can discuss later. All right? Okay. Do not miss to watch other lesson explanation videos, book back exercise, guided reading, assignments and other things. Thank you.